இயேசுவின் இனிய நாமத்தில் அனைவருக்கும் மாலை வணக்கம் கூறிக்கொண்டு மன்னார் படுகொலைகளின் 40ஆம் ஆண்டு நினைவு கூறல் நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற அருள் தந்தையர்களே, இன்னும் மாகாண முதல்வர்களே, மாகாண முதல்வியவர்களே, இன்னும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு தங்களுடைய ஈடுபாடுகளை வெளிப்படுத்துவதற்காக வருகை தந்திருக்கின்ற இந்து மத குருக்களே, இஸ்லாமிய மௌலவியவர்களே, இன்னும் எங்களுடைய சகோதர சபையாகிய மெதடிஸ்த சபையின் குருக்கள் அவர்களே, அருள் சகோதரிகளே, அன்பார்ந்த இறை மக்களே, இன்னும் இந்த போரினுடைய வடுக்களை வலிகளை தாங்கிக் கொண்டு உறவுகளை இழந்து இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற அன்பார்ந்த மக்களே, உங்கள் அனைவருக்கும் இன்னும் ஒரு மாலை வணக்கத்தை தெரிவித்து நிற்கின்றேன். வரலாற்றிலே பல நிகழ்வுகள் நடந்து சென்றிருக்கின்றன. அந்த வகையிலே எங்களுடைய மன்னார் பிரதேசத்திலே இந்த போரினால் பல நிகழ்வுகள் நடந்திருக்கின்றது. நாங்கள் இராணுவத்திற்கு சொல்லி ஒரு நாளை பிரகடனம் செய்திருக்கின்றார்கள். தேசிய வீரர்கள் தினம், நேஷனல் ஹீரோஸ் டே. அதனை போன்று எங்களுடைய விடுதலை போராட்டத்திலே தங்களை இணைத்துக் கொண்டு மரணித்த வீரர்களை அவர்களுக்கு சொல்லி ஒரு நாள் இருக்கின்றது, நினைவு கூறுகின்ற நாள், மாவீரர் நாள் என்று சொல்லி நாங்கள் அதனை கலந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இவற்றுக்கு இடையிலே பொதுமக்கள் எத்தனையோ நபர்கள் இறந்திருக்கின்றார்கள். இந்த யுத்தத்தினால் அவர்களை நினைவு கூறுவதற்கு நாட்களும் இல்லை, அவர்கள் நினைவு கூறப்படாமலும் விடப்பட முடியாது. எனவே நாம் இந்த 40 ஆண்டுகளை நாங்கள் கடந்து நிற்கின்ற பொழுது இந்த இன அழிப்பு அல்லது இன ஒழிப்பு இந்த காலப்பகுதியிலே எங்களுடைய பிரதேசங்களிலே சேடமாக மன்னார் மாவட்டத்தை சேர்ந்த பொதுமக்கள் எத்தனையோ நபர்கள் இறந்திருக்கிறார். நாங்கள் இந்த நிகழ்வை இன்று ஏன் வைக்கிறோம் என்று சொன்னால், இதற்கு முன்னால் நாங்கள் அதாவது மார்கழி மாதம் 4ஆம் தேதி தான் இந்த 11ஆம் கட்டையிலே குண்டுவெடிப்பு நடைபெற்றது. அதிலே தான் இராணுவத்தினர் இறந்ததினால் அந்த இராணுவத்தினர் பொதுமக்களை, அந்த வீதியாலே வந்தவர்களை, அதனால் போனவர்களை எல்லாம் சுட்டு கொன்ற நாளாக இருக்கின்றது. அது எங்கே இருந்து தொடங்கியது? 11ஆம் கட்டையிலே தொடங்கி இங்கு முருங்கன் பாம்பரைக்கும் அந்த கொடூர சம்பவம் இடைபெற்றது. இதனை நினைவு கூறாமல் நாங்கள் இருக்க முடியாது. எனவே இந்த டிசம்பர் மாதத்தை எங்களுடைய கரிட்டாஸ், அதாவது வாழ்வுதை நிறுவனத்தினால் இந்த நாளை ஒரு மக்கள் தினம், நினைவு கூறப்பட வேண்டிய ஒரு தினம் என்று சொல்லி அந்த காலத்தில், அதாவது முன்னே நாள் 1000 வருஷங்கள் அந்த நாளை அப்படியாக அனுஷ்டிக்கும்படி கேட்டிருந்தார். ஆனால் அந்த நாள் தொடர்ந்து அனுஷ்டிக்கப்படவில்லை. ஏனென்று சொன்னால் நவம்பர் மாதத்திலே இறந்தவர்களை நினைவு கூறுகின்றார்கள். எனவே அதற்குள்ளே இந்த போரினால் இறந்தவர்களை நினைவு கூறலாம் என்று சொல்லி அந்த நாள் கட்டி கழிக்கப்பட்டது. அப்படி அல்ல. ஆனால் இந்த நாள், அதாவது டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி எங்களுடைய மன்னார் பிரதேசத்திலே நடைபெற்ற இந்த இன ஒழிப்புக்கு ஒரு நுழைவாயில் என்று சொல்லலாம். அதில் இருந்துதான் அதை தொடர்ந்து பல்வேறு விதமான படுகொலைகள் எங்களுடைய பிரதேசங்களிலே நடைபெற்றது. நீங்கள் அந்த புத்தகத்தை பார்த்தால் அதனுடைய வரலாறு நமக்கு தெளிவாக தெரியும். எனவே இந்த படுகொலைகள் ஏன் நடந்தது, இதற்காக நடந்தது, எங்களுடைய தேசத்திற்கா இல்லை எங்களுடைய மண்ணிற்கா இல்லை எங்களுடைய மக்களுக்கு ஒரு விடிவை கொடுப்பதற்காக இந்த இறப்புகள் நடைபெற்றிருக்கின்றன. ஆனால் பார்க்கணும், இந்த நினைவுகள் எல்லாமே, அதாவது மரித்தவர்களை நினைவு கூறுகின்ற நாளை நாங்கள் நவம்பர் மாதத்திலே கடைபிடிக்கின்றோம். ஆனால் இந்த போரினுடைய வடுக்களை சுமந்து எத்தனையோ நபர்கள் இருக்கிறார்.
பெற்றோர்கள் இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம். இன்னைக்கு பார்க்கலாம், 2 குருக்கள் இந்த பொதுமக்களை எடுத்து அடக்கம் செய்து அவர்களுக்குரிய மதிப்பை மரியாதையை கொடுப்பதற்காக செயல்பட்ட மனிதமான பணிகளிலே இவர்கள் ஈடுபட்டதனால் இவர்களுக்கு கிடைத்த பரிசு இதுதான். எனவே இந்த படுகொலைகள் மறக்கப்பட முடியாது. 40 ஆண்டுகள் எங்களுடைய வரலாற்றிலே, அதாவது கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டை நாங்கள் கட்டிப்பிடிக்கின்ற காலமாக இருக்கிறது. எனவே இந்த 40 ஆண்டுகள் எங்களுடைய சமூகத்தினால், எங்களுடைய தமிழ் சமூகத்தினால் வாழ்கின்ற பல்வேறு சமயத்தவர்களால் நினைவு கூறப்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த நாள் பல மனிதனுடைய உள்ளங்களிலே எழுந்த ஒரு எண்ணக்கருவுக்கு, அதாவது எண்ணக்கருவை நெருப்பூட்டுகின்ற ஒரு நாளாகவும் இருக்கின்றது. இங்கு வந்திருக்கின்ற நபர்களை கேட்டால் தெரியும், இந்த யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல, இந்த நிகழ்வை நேராக கண்டவர்கள், இந்த நிகழ்விலே கலந்து கொண்டவர்கள் இருக்கின்றார்கள். தெய்வாதீனமாக அவர்கள் தப்பி இருக்கின்றார்கள், சாட்சியம் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு இந்த சம்பவங்கள் பல நபர்களை பாதித்திருந்தாலும் அங்கே தெய்வத்துடைய ஈடுபாடு அவர்களை காப்பாற்றி இருக்கின்றது. எனவே இந்த நாள், அதாவது எங்களுடைய வரலாற்றிலே நிகழ்ந்த ஒரு நிகழ்வு மட்டுமல்ல, இது தொடர்ந்தும் நினைவு கூறப்பட வேண்டும். கடந்த காலங்களிலே, யுத்த காலங்களிலே நாங்கள் அதை நினைவு கூர்ந்து இருக்கலாம். இப்பொழுது யுத்தம் முடிந்து 15 ஆண்டுகளை நாங்கள் கடந்திருக்கின்றோம். அதற்கு மேலாம் 25 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த யுத்தத்தினுடைய பிடிப்புகளை நாங்கள் எல்லோருமே சிக்கியிருந்தோம். எனவே எங்களுக்கு இப்பொழுது நல்ல வாழ்வு கிடைத்திருக்கிறது என்று சொல்ல முடியாது. அப்படியான யுத்தம் முடிந்தாலும் யுத்தத்தினுடைய வலுக்களை எத்தனையோ மனிதர்கள் தங்களுடைய உள்ளங்களிலே சுமந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியான நிகழ்வுகளை வைத்ததனால் அது அவர்களுக்கு ஒரு மன ஆறுதலை கொடுக்கின்றது. எனவே இன்று நாங்கள் இந்த முருகன் பங்கை சார்ந்தவர்கள், இது முருகன் பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் இதனை ஆரம்பித்து வைத்தாலும் இது இந்த வருடத்தோடு நிறைவு பெற வேண்டிய ஒரு நிகழ்வு அல்ல. இது தொடர்ந்தும் நினைவு கூறப்பட்டு இந்த நிகழ்வுகள் அனுஷ்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்வை நாங்கள் இன்று ஆரம்பிப்பதனுடைய முக்கியமான நோக்கமாக இருந்திருக்கிறது. இதற்கு பல்வேறு முறைமைகளிலே பலர் உதவி இருக்கிறார்கள். அதிலே தந்தை அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட்டதனை ஒரு ஆவணப்படுத்தல், நூல் வெளியீட்டு விழா அல்ல, இந்த நிகழ்வுகளை ஒரு ஆவணமாக வைத்திருக்கிறார். நாங்கள் பலருடைய வாய்ப்பேச்சுக்களை கேட்டிருக்கின்றோம், ஆனால் அதற்கு எழுத்துருவம் நாங்கள் கொடுக்கவில்லை. பத்திரிகைகளை படித்து அதனை அறிந்து கொள்வோம். ஆனால் இந்த நூல் எங்களுடைய வரலாற்றிலே இடம்பெற வேண்டிய ஒரு நூலாக இருக்கிறார். இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கையை பார்க்கலாம். அவர்கள் விடுதலை பயண அந்த நூல் எழுதப்பட்டது அப்படின்னு சொன்னால் அவருடைய வாய்மரபுகள், வழிமரபுகள் மூலமாக வந்து இன்று வேதாகமமாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நடந்த நிகழ்வுகளை அவர்கள் குறித்து இன்று எங்களுக்கு வேதாகமமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே எங்களுடைய தமிழர்களுடைய வரலாற்றிலே இந்த நாட்கள், போரினுடைய நாட்கள், போரை அடுத்துள்ள நாட்கள் எல்லாம் மிக மிக முக்கியமான நாட்களாக இருக்கின்றது. எங்களுடைய தமிழர்களுடைய வரலாற்றிலே இவைகள் பொன்னெடுப்புகளால் பொறித்து வைக்கப்பட வேண்டிய நாட்களாகவும் இருக்கின்றன. எனவே இந்த கருத்துக்களை இங்கு வெளிப்படுத்திக் கொண்டு இந்த நிகழ்வுகளுக்கு பின்னால் நாங்கள் எப்படியாக நடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்து அதில் இருந்து நல்ல பாடங்களை கற்றுக்கொண்டு மீண்டுமாக எங்களுடைய சமூக வாழ்க்கையை சுமூகமாக மேற்கொண்டு செல்ல அனைவரையும் இந்த வழியிலே அன்புடன் அழைத்துக் கொண்டு இந்த கல்வியிலே ஆக்கப்படும்